உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஹலோ மீரா மேடம், நேத்து நைட்டு பயங்கர ஆக்ஷன் பிளாக் போல எல்லாம் சொல்லிக்கிறாங்க வெளியே. என்ன நடந்துச்சு? பெருசு மேல யாரும் கல்ல வச்சிட்டாங்களாமே. பெருசு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இவனா மீரா, அவசரப்படாத. அவன் நம்ம கிட்ட வேணும்னு வம்பிலுக்கு தான் வந்திருக்கான். நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, இவனை சும்மா விடக்கூடாது. நேத்து அப்பா மேல கல் அடிச்சிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருப்பான். இவனை இன்னைக்கு மீரா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, இப்ப எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க? வம்பா? என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க? நான் சாப்பிட வந்தப்பா. பயங்கர பசி. போ என்ன எல்லாத்தையும் போ. இன்னும் நாங்க சப்ளை ஆரம்பிக்கல, டைம் ஆகும். நீ கிளம்பு. இதான் நீ பிசினஸ் பண்ற லட்சணமா? கஸ்டமர் வந்து சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுல கிளம்புன்னு சொல்ற? இப்படி பண்ண எப்படி உங்க பாரம்பரிய உணவகம் நல்ல பெருசா டெவலப் ஆகும். போய் சாப்பிட்டு எடுத்துனோம் போ. இப்ப நீ போய் எடுத்து வந்து கொடுக்கல, நான் இங்க இருந்து போவே மாட்டேன். போ. நீ மட்டும் தான் பரிமாறுவியா? மத்தவங்க யாரும் பரிமாற மாட்டாங்க? இங்க பாரு, உனக்கு வேணும்னா சாப்பிடு, இல்லனா கிளம்பி போயிட்டே இரு. கோச்சுக்காதுப்பா. என்னப்பா 2 இட்லி மட்டும் வைக்கிற? நான் என்ன மாதிரி நோஞ்சானா? இன்னும் 2-3 இட்லி வை. Bring chutney, Nonjan. இந்த படுபாவி இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. அவ எதுக்கு வரப்போறான்? பிரச்சனை பண்றதுக்காக தான். நீ தோலை விட்டு கல் அடிச்சால, அதான் நேர்ல போய் மிரட்டி பார்க்கலான்னு வந்திருப்பா. ஐயோ, நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? யமுனா, துரத்த ஓடிக்கிட்டே இருந்தா காலம் பூரா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். பயப்படாத. என்னப்பா கார் சட்னி இல்லையா? இருக்கு, வைப்பாங்க. ஏன் அவசரப்படுற? ஏய், இதான் உங்க ஊர்ல கார சட்னியா? இதெல்லாம் சாப்பிட்டா நீங்க சூடு சொன்ன இல்லாம இருக்கீங்களா? இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? என்னடா? ஐயோ வேண்டாம்ப்பா, சண்டை போடாதீங்க. நீ சர்ப்பனா நான் சாப்பிடணுமா? தம்பி இதை பாருங்க, நீங்க வந்த வேலை முடிச்சதுல எங்க ஹோட்டல்ல இப்படிதான் சாப்பாடு இருக்கும். உங்களுக்கு பிடிக்கல கிளம்பிடுங்க. அதை எப்படி கிளம்ப முடியும்? நான் தான் சாப்பிட்டதுக்கு இன்னும் பணம் கட்டலையே. நீங்க பில் பே பண்ண வேண்டாம். உங்களுக்கு டிஃபன் பிடிக்கல, நீங்க சாப்பிடுவோம் இல்ல, கிளம்புங்க. சாப்பிட்டனோ சாப்பிடலையோ அதெல்லாம் வேற மேட்டரு. ஆனா ஆர்டர் பண்ணதுக்கு காசு கொடுக்கணும்ல. நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம், முதல்ல கிளம்பி இங்க இருந்து. தம்பி, நீ என்னப்பா என்ன போன்னு தொத்தினே இருக்கிற? இருப்பா, ஒரு முக்கியமான ஆள் வரணும். அவருக்காக தான் நான் வெயிட் பண்ண இருக்கேன். இப்போ வந்துருவாரு. அதோ வராரு பாரு. வாங்க ஹவுஸ் ஓனர் சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? எங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லிட்டு
திடீர்னு இவங்க கேட்டோன்னா பல்ட்டி அடிச்சிட்டீங்க. இதெல்லாம் நியாயமா? இதான் பெரிய மனுஷ தன்மையா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப 2 பாட்டு இங்க இருக்கும். இப்போ சொல்லுங்க, யாருக்கு இந்த வீடு? தம்பி, அவங்க ரொம்ப நல்லவங்க தம்பி. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்த உருவாக்குனாங்க தெரியுமா? சரி, நல்லவங்களாவே இருக்கட்டும், கஷ்டப்படட்டும். நல்லவங்களால காசு கொடுக்க முடியுமா? இதோ, இந்த வீட்டு தலைவர் இருக்காரு கௌதம், அவர் கையில என்ன காசு இருக்குன்னு கேளுங்க. சூப்பர் மார்க்கெட்ல கூவி கூவி வித்துட்டு இருக்காரு. அவரால் அவ்வளவு பணம் கொடுக்க முடியுமா? இவங்கள நம்பி வீட்டை கொடுக்குறேன்ற. ஏதோ நச்சுன்னு 2 பொண்ணுங்க பார்க்க அழகா கடையில வேலை செய்யுதுங்க. அதை பார்க்க வர சாக்குலிங்க சாப்பிட்டு போறானுங்க. நான் வியாபாரம் பண்ற முறையாயா? அசிங்கமா இல்ல உனக்கு? அம்மா, அவன் இன்னைக்கு ரொம்ப ஓவரா பேசுறான். அவன் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை இன்னைக்கு அவனுக்கு செய்யணும். இருடா இருடா, இது பர்சனல் மேட்டர்ரா, நான் பாத்துக்கிறேன். கையறா, எட்ரா கைய. மாமா, அடி மாமா அவனை. தம்பி, வேணாம் தம்பி. சொன்னா கேளுங்க. தம்பி வேண்டாம். டேய், அண்ணன் கால் பண்றா. சொல்டா. என்னடா அந்த வீட்டுக்கு திரும்ப திரும்ப போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்டா அப்படி பண்ற? அவசரம் நமக்கு இடம் தரேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கேட்ட உடனே அவங்க தரேன்னு சொல்றானா? அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? டேய், அவங்க சொன்ன தேதி வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் கொடு. அவங்க அந்த இடத்துல கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம டைம் கொடுத்தாகணும். அதான நியாயம். அவ்வளவு பணம் எல்லாம் அவங்களால ரெடி பண்ண முடியாது. அவங்க கொடுக்கலன்னா அடுத்த நிமிஷமே நாம பணத்தை கொடுத்து அந்த இடத்த வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள அங்கிருந்து துரத்திடலாம். அது இல்லனா நான் என்ன சொன்னனோ அதை செய். நீ அவங்களால பணம் கொடுக்க முடியாது. அந்த இடம் நமக்கு தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ அங்கிருந்து கிளம்பி வா. அவன் என் மேலே கை வச்சிட்டானு சும்மா விடக்கூடாது. ஏய், கிளம்பி வா. சரிண்ணே. ஜோசோனர், இங்க வாயா. இங்க பார், இவங்க சொன்ன மாதிரி 29ஆம் தேதி பணம் கொடுக்கல, நான் பணம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கடையும் இருக்காது, இந்த கும்பலும் இருக்க மாட்டாங்க. யார் இருக்கணும்னு நீ முடிவு பண்ணாத. இந்த வீட்டை மீரா வாங்கின உடனே அவ முடிவு பண்ணுவான். நீ தடையா இருந்த உன்னை தடையுமே இல்லாம பண்ணிடுவேன். அதையும் பார்க்கலாம். வாங்கடா போலாம். இவ்ளோ இன்கம் வந்தாலுமே எக்ஸ்பென்சஸ் இவ்ளோ இருக்கே, இப்படி? எப்படி பார்த்தாலும் புரியலையே. என்ன மேனக்கா, ஏதோ தீவிரமா யோசிச்சு கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? அது எப்படிமா ஒரு மாசத்துல 80 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ண முடியும்? 80 லட்சம் ரூபாய நீ நினைச்சா சொடக்கு போடுற நேரத்துல ரெடி பண்ணிட முடியும். அதுக்கு போய் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கியே. நான் ஏற்பாடு பண்றத பத்தி சொல்லலம்மா. அந்த கௌதம் எப்படி ஏற்பாடு பண்ண போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற? அதான் சொன்னல, அவன் அந்த வீட்டை வாங்க பிளான் பண்ணிருக்கான்னு. ஓ, அதுக்கு அவன் எந்த வழியில பணத்தை புரட்ட போறான், எப்படி புரட்ட போறான்னு கணக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். அது இருக்கட்டும், அதை எதுக்கு நீ பாத்துக்கிட்டு இருக்க? என்னம்மா இப்படி கேக்குற? அவன் என்ன செய்ய போறான், எப்படி செய்ய போறான்னு தெரிஞ்சாதானே நம்மளால அதை தடுக்க முடியும். ஏதாவது ஒரு சின்ன வழி தெரிஞ்சாலும் அதை அடைக்கணும்.
ஆமா, அந்த வேவு பாக்குற வேலைக்கு தான் அந்த வீட்லயே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கியே. எல்லாத்தையும் எல்லார் காது படவும் பேசுறதுக்கு கௌதம் முட்டாள் இல்லம்மா, பக்கா பிசினஸ்மேன். ஓ, அவனை அடிக்கணும்னா அவனை மாதிரி யோசிக்கணும். அவன் என்ன பிளான் போடுவான்னு யோசிக்கணும். இப்போ நாம இருக்கிறது அவனுடைய வீடு, அவன் சொத்தை நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். பிரீத்தியும் அங்க இருக்கா. அவங்க படுற கஷ்டம் தாங்காம தன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு சந்தோஷ்க்கு நடக்கிறதையெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் சந்தோஷ் இந்த மொத்த சொத்தையும் திருப்பி அவங்க பேர்லயே எழுதி கொடுத்துருவான். அவன் ஒன்ன மீறி எதுவும் பண்ண மாட்டான் மேனகா. பண்ண மாட்டான் தான்மா, ஆனா பண்ணிட்டான். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற மேனகா? சந்தோஷ் எப்பவும் நம்ம கண்காணிப்புலயே இருக்கணுமா. அவன் எக்காரணத்தை கொண்டும் அந்த பிரீத்தி பக்கமும் அவ வீட்டு பக்கமும் போகவே கூடாது. வரேன். வந்து எவ்வளவு நாளாச்சு? வரேன் ஒரு 10 minutes. சரி. மா, கொஞ்சம் வெளில போட்டு வந்துடுறேன். சந்தோஷ், ஒரு நிமிஷம். என்னம்மா? எங்க போற? ஃப்ரெண்டை பார்க்க. எந்த ஃப்ரெண்டு? ஏம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல சந்தோஷ், வெயில் ஜாஸ்தியா இருக்கு, ஏன் வெளியில அனாவசியமா போய்கிட்டு? அதான் யாராவது முக்கியமான ஃப்ரெண்டான்னு கேட்டேன். அதான் கார்த்தி வந்திருக்கான். இன்னைக்கு தான் அப்ராட்லேருந்து லேண்டா இருக்கான். ஸோ அவனை போய் மீட் பண்ணலாம் தான் கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? நீ எங்கேயும் போக வேண்டாம் சந்தோஷ், வீட்லயே இரு. ஏன்? அதான் சொன்னனே, வெயிலா இருக்குன்னு. ஏன் வெயில்ல மீட் பண்றீங்க? அந்த கார்த்தியை வீட்டுக்கு கூப்பிடு. அவன் மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, எங்க கூப்பிடு, வெளியில வேண்டாம். சரி, நீங்க சொன்னா அதுல ஒரு ரீசன் இருக்கும். வீட்டுக்கு வர சொல்றேன். ஏமா, சந்தோஷ உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க போல இருக்கு. அதான் சொன்னேம்மா. மூணு பேரும் மூணு மூலையில உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? எதையாவது பேசி தொலைதுங்களா பாரு. எப்ப பேசினாலும் எங்கேயாவது தனியா போய் உட்காந்துக்கிறாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே. என்ன கணக்கு போட்டாலும் கையில இருக்கிற பணத்துக்கும் வீட்டோட பணத்துக்கும் ரொம்ப இடிக்குது மாமா. ஆமா மீரா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது. மாமா, இப்ப நமக்கு முக்கியமான விஷயமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஆரம்ப புள்ளி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை பிடிச்சு அப்படியே வந்துடலாம்.
மீரா என்னம்மா? மீரா கையை நீட்டுமா. அம்மா இப்ப நீ யுவா கிட்ட சொல்லிட்டு இருந்தல்லம்மா, நம்பிக்கை வரத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளி வேணும்னு. அந்த ஆரம்பமா, அந்த நம்பிக்கையா, இத வச்சுக்கோமா. அம்மா, அதுக்காக கழுத்துல கையில போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்கணுமா? பரவாயில்லம்மா, சமாளிச்சுக்கலாம். இல்ல மீரா, எப்படி கௌசல்யா அம்மாவோட ஆசீர்வாதத்தாலையும் வழிகாட்டுதலாலையும் இந்த விஷயத்த ஆரம்பிச்சியோ, அதே மாதிரி இந்த நகைய இந்த அம்மா கொடுக்கற முதலீடா நினைச்சு ஆரம்பி. இந்த நகையெல்லாம் எனக்கு உங்க அப்பா வாங்கி கொடுத்ததுதான் மீரா. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் எப்படி என்ன ராஜகுமாரி மாதிரி பாத்துக்கிட்டாரு. இது எல்லாமே உனக்கு தெரியும். எனக்கு இந்த குடும்பம் தான் எல்லாம். நீங்க எல்லாரும் தான் எனக்கு பெரிய சொத்து. இந்த நகையோ பணமோ இல்ல. நம்ம தேவைக்கு இது ரொம்ப கம்மிதான். ஆனா நீ நினைச்ச மாதிரி இது ஒரு ஆரம்ப விதையா, ஒரு நம்பிக்கையா வச்சு ஆரம்பிமா. ஏங்க, என்ன மன்னிச்சிருங்க. முத தடவையா உங்களை கேட்காம நானா ஒரு முடிவு எடுத்துட்டேன். யமுனா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு வரும்போது ஒரு வார்த்தை கூட குறை சொல்லாம ஏன் பின்னாடியே வந்தியே. கொஞ்சம் கூட யோசிக்காம போட்டிருந்த நகையெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். ஒரு குடும்பம் உடையாம இருக்கணும்னா அந்த வீட்டு தலைவி சரியா இருக்கணும். அந்த விதத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். மீரா, இந்தா இதையும் வச்சுக்கோ. ஐயோ பாட்டி. அட நீ என்னம்மா, வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை எல்லா நகையும் கழட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னம்மா வந்துச்சு? பாட்டி, எதுக்கு பாட்டி? என் புள்ள வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்துட்டான். எத்தனை தடவை விழுந்தாலும் என்னடா இதுன்னு சோர்ந்து போயிடாம ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் தகர்த்து எழுந்து நிற்கிறான். இந்த குடும்பத்தையும் அவன் முன்னுக்கு கொண்டு வரான். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரோட உழைப்பும் முதலீடும் இருக்கும்போது கௌதம் நிச்சயம் ஜெயிச்சு வருவான். இந்த காரியம் நிச்சயம் ஜெயமாகும். மீராமா, அம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம்மா, இதை என்னோட சின்ன பங்கா வச்சுக்கோங்கம்மா. கோவிந்தா, நீ எங்க கூட இருக்கே, அது போதாதா? இதெல்லாம் எதுக்கு கோவிந்தா? வேண்டாம், நீ வச்சுக்கோ. ஐயா, அந்த ராமருக்கு அணில் உதவி செஞ்சது மாதிரி உங்களுக்கு என்னால் இந்த அளவுக்காவது உதவி செய்ய முடிஞ்சதுன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? மீராமா, மறுப்பு சொல்லாம என்னோட இந்த பங்கை ஏத்துக்கங்கம்மா. இந்தாங்கம்மா. தேங்க்ஸ் கோவிந்தண்ண. ஓகே மீரா, இப்போ இந்த நகையெல்லாம் சேர்த்து போட்டுடலாம். இதோட சேர்த்து என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும். என் அக்கௌண்ட்லயும் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு மாமா. எல்லாத்தையும் சேர்த்துட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். யுவா சார், எனக்கு தெரிஞ்ச மேனேஜர் பத்தி சொன்னல, நீங்க போய் அவரை மீட் பண்ணுங்க. ஹோம் லோன் விஷயமா நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே சார், உடனே போய் பார்க்குறோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் மீரா.
எங்க நம்பிக்கைக்கு ஆரம்பவதியா இருக்கட்டும்னு இந்த நகையை கொடுத்திருக்கீங்க. இப்ப எல்லாரும் அவங்கவங்க பங்கு கொடுத்திருக்காங்க. எல்லார் முகத்திலயும் நம்பிக்கை வந்துருச்சுமா. நீங்க வேணா பாருங்க, இந்த அதிர்ஷ்டம் நமக்கு துணையா இருந்து தேவையான பணம் கிடைச்சு நாம இந்த வீட்டை வாங்க தான் போறோம். பேங்க் மேனேஜர் கிட்ட பேசுங்கன்னு சொன்னாரு. ஆனா எந்த பேங்க் என்ன ஏதுன்னு சொல்லாம விட்டுட்டாரே. கண்டு பிடிக்கிறேன். சார் குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. சார் என் பேர் யுவா. கௌதம் சார். எஸ் எஸ் எஸ், அவரு கால் பண்ணி சொன்னாரு. அவர் சன்னின்ல வரதா சொன்னாரு. நான் தான் சார் அவரோட சன்னின்லோ. ஓ, இவங்க அவரோட பொண்ணு மீரா. வெல்கம். ஹாய் சார். தேங்க்யூ சார். எனக்கும் கௌதம் சாருக்கும் பல வருஷம் பழக்கம்மா. உங்க அப்பா ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஒர்க் பண்ண பேங்க்ல தான் அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு. அப்ப நான் ஜூனியர் ஆபீசரா இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ப்ரொமோஷன் வந்து உங்க அப்பாவோட பிசினஸ் லோனை நான் தான் முதல்ல சாங்ஷன் பண்ணேன். அவரு ரொம்ப திறமையான மனுஷம்மா. நேர்மை, நாணயம்னு அவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது. இண்டஸ்ட்ரியில அவருக்கு ரொம்ப நல்ல பேருமா. நீங்க ஏதோ பிசினஸ் பண்ண போறதா கௌதம் சார் சொன்னாரு. கவலையே படாதீங்கம்மா. உங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸும் கைடன்ஸும் உங்களுக்கு துணையா இருக்கும்போது நீங்க கண்டிப்பா சாதிப்பீங்க. நிச்சயமா நீங்க சக்சஸ்ஃபுல் உமனா வருவீங்க. அந்த பிசினஸ் விஷயமா தான் சார் நாங்க லோன் கேட்கலான்னு வந்திருக்கோம். இப்போ நாங்க ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்க இடத்த இப்போ நாங்களே வாங்கலான்னு இருக்கோம் சார். அதான் உங்ககிட்ட லோன் கேட்டு வந்திருக்கோம். ஹவுசிங் லோன் எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது? ஒரு 60 lakhs தேவைப்படுது சார்.